சொல்லுங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், படிக்கிற குழந்தைகளாக ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அப்ராடில் போய் படித்தா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேலைவாய்ப்பு அதிகம், அவங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் எல்லார்ட்டையுமே இருக்குது. அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எல்லா நாலேஜுமே இன்றைக்கி பரவலாக எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ யாருக்குன்னா, அப்ராடில் போய் படிக்கணுன்று குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போய் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவோட அந்த நியூஸை சொல்லிடுறேன். அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மைக்ரண்ட் விசாவில் 50% குறைக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் விசா தான். ஏன்னா பிஸ்னஸ் விசா அதெல்லாம் அவங்களுக்கான நீடாக இருக்கும், கண்ட்ரி க்ரோவுக்கு. இப்போ நம்ம போய் ஒரு $100 பில்லியன் ஆஸ்திரேலியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா அந்த கண்ட்ரி வெல்கம் தான் பண்ணணும். ஏன்னா அந்த மொத்த அமௌண்ட்டு ஆஸ்திரேலியாவோட வளர்ச்சிக்கு தேவைப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் பெனிஃபிட் கம்மின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களோட மிக்ரேஷன் விசா கட்டில் 50% கட் பண்ணுறதுல அதிகமாக இம்பேக்ட் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட் விசா தான். இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறது நிறையா விசா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. இதனால் காலேஜாக அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஏன்டா இப்போ சப்போஸ் காலேஜில் சீட் எல்லாமே பெர்மிஷன் கொடுத்தாலுமே அலோகேட் பண்ணாலுமே அவங்களுக்கு விசா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நிறையா மாற்றிருக்காங்க. அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை பார் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் டஃப் ஆக்கியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேருந்து எல்லாமே நிறையா டஃப் ஆக்கியிருக்காங்க. ஏஜெண்ட்டுக்கான ரூல்ஸும் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் ஏன்னா ஒரு சீட்டை கொடுத்துட்டோம், அலோகேட் பண்ணிட்டோம், வேறு எதுவும் பிளான் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான விசா கேன்சல் ஆச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திரும்ப பிளான் பண்ணணும். அதுக்காண்டி தான். ஸோ அதுக்காண்டி தான் காலேஜஸும் நிறையா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்னொன்று பார்க்கலாம். ஏன் இந்தியன்ஸ் ஒரி பண்ணோன்னா 1.5 lakhs கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இந்தியன்ஸ் கரண்ட்டாக ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க. அவங்களோட மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில், அதாவது வெளிநாட்டிலேருந்து படிக்க வர மாணவர்களில் 48% இந்தியன்ஸ். அதனால் இந்தியன்ஸ் டெஃபினட்டாக நம்மளுக்கு இது இம்பேக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் மட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசானால் அவங்களுக்கான சேவிங்ஸ் ஒரு லெவலில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு விசா அலோவ் பண்ணுவாங்க. அதை $13,000 $20,000 கிட்ட, அதாவது $19,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குது. லாஸ்ட் இயர் மட்டும் $24 பில்லியன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் படிக்க வராங்களா அதிலேருந்து மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட உள்நாட்டில் நிறையா மைக்ரேட் வரதுனால ரெண்டல், ரியல் எஸ்டேட்டு நிறையா அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஊரில் போய் சென்னை எடுத்துக்கோங்க, வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் வந்தால் ரெண்டல் இன்றைக்கி 20,000 50,000 மாறும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பெங்களூரில் மாறி இருக்குது. 30,000 தான் டீசெண்டான வீடு கிடைக்கும். ஸோ ரெண்டல் இன்க்ரீஸ் ஆகுது. நிறையா லோக்கல் பீப்புளுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதுனால மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருந்து வரவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 15% விசா குறைக்க போகிறாங்க. இன்றைக்கி இருக்க கவுண்ட்டை விட 50% குறைப்பாங்க. அதில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை தான் கேன்சல் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை கேன்சல் பண்ணுறதுனால இந்தியன்ஸுக்கு தான் ரொம்ப இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இம்பேக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து படிக்க போகிற வெளிநாடுலேருந்து படிக்க வர மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் இந்தியன்ஸ் தான் அதிகம், 48%. அதனால் இந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நன்றி.